தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான நடவடிக்கைகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முன்னிலையில் இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா கூறியுள்ளார். விருதுநகரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலக திறப்பு விழா மற்றும் கட்சியின் 90வது ஆண்டு நிறைவு விழா நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி, தேசிய செயலாளர் டி ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் தேசபந்து மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய மாநில செயலாளர் முத்தரசன், ஜல்லிக்கட்டுக்கு தடை முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் இருந்த திமுக தான் காரணம் என்றும் தற்போது அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி நாடகம் ஆடுவதாகவும் குற்றம் சாட்டினார். அதைத் தொடர்ந்து பேசிய டி ராஜா, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்களை அணிதிரட்டி வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம், தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் இன்றைக்கு ஏற்பட வேண்டும். கம்யூனிஸ்டுகள் அந்த மாற்றத்திற்கான போராட்டத்தில் முன்னணியில் நிற்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்டுகள் முன்னணியில் இருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் என்ற கருத்தை முன்கொண்டு செல்வது மட்டுமல்ல, அரசியல் மாற்றத்திற்காக மக்களை அணிதிரட்ட இன்றைக்கு களத்திலே இறங்கி இருக்கிறார்.